வந்து நம்ம ரீடிங் பார்க்க போறோம். ஸோ சின்ஸ் we have got too many new students, I just want to go through one part. ஸோ இன்றைக்கு நம்ம ரீடிங் பயன்படுத்துறதுனால நான் ரீடிங் உங்களுக்கு நான் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்றேன். சரி, இங்கிலீஷ் வந்துட்டு மொத்தம் 4 பேப்பர் இருக்கு. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. we have got 4 papers SPM லெவல்ல. இந்த வருஷத்துல வந்துட்டு நியூ சிலிபஸ் you have 4 papers. Paper 1 வந்துட்டு membaca, which is reading. Paper 2 வந்துட்டு writing. Okay, paper 3 வந்துட்டு speaking and paper 4 வந்துட்டு listening. So you have all together 4 papers. இந்த 4 பேப்பரும் நம்ம ஆன்சர் பண்ணாதான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஓகேங்களா? சரி, சோஃபா நம்ம மும்பாச்சு மொனோலிஸ் வந்துட்டு நம்ம படிச்சுட்டு வரோம். ஸோ அட் த சேம் டைம் நான் கிராமர் ரூல்ஸும் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். சின்ஸ் இன்றைக்கு வந்துட்டு கமாஹிரா மும்பாச்சோட லத்தியான் செய்ய போறதுனால ஸோ ஐம் கோயிங் டு ஃபோக்கஸ் ஆன் ஓகே இதுதான் கமாஹிரா மும்பாச்சு. சரிங்களா? கமாஹிரா மும்பாச்சு இஸ் ஜஸ்ட் ரிவிஷன். ஏன்னா இது நான் மொத வாரமே நான் சொல்லிட்டேன். பட் பிகாஸ் ஆஃப் டூ மெனி நியூ ஸ்டூடெண்ட்ஸ் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு டச் அ லிட்டில் பிட் ஆன் திஸ். சரி, இப்ப இங்க நீங்க பாத்தீங்கன்னாக்கா மொத்த கேள்வி வந்துட்டு 40 கேள்விகள் இருக்கு. சரிங்களா? எந்த மாதிரியான கேள்விகள் வந்துட்டு நீங்க பார்க்க போறீங்கன்னு சொல்லிட்டு பார்ட் பை பார்ட் நம்ம செய்யும் பொழுது உங்களுக்கு புரியும். ஓகே, இந்த டைம்ல வந்து நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், இந்த 40 மார்க்ஸ் வந்துட்டு 25% வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. 4 பேப்பர் இருக்குல்ல உங்களுக்கு, நான் சொன்ன மாதிரி இந்த 4 பேப்பரை வந்துட்டு ஒவ்வொன்றும் வந்துட்டு மார்க்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ மம்பாச்சு வந்து 40 டோட்டல் மார்க், கமாயிரா மொனோனிஸ் வந்துட்டு 60, பர்தூத்தூர் வந்துட்டு 25, மண்டங்க வந்துட்டு 30. ஸோ ஒவ்வொன்றும் வித்தியாசமா இருக்கும். பட் அதனுடைய வெயிட்டேஜ் வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்துட்டு 25%. ஸோ இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, இந்த 4 பேப்பருமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ட். 4 பேப்பருமே kepentingan dia sama. So that is why we have to do well in all the papers. Okay? சரி, இப்ப membaca நீங்க பாத்தீங்கன்னா bahagian 1, bahagian 2, bahagian 3, bahagian 4, bahagian 5 எல்லாம் 5 பார்ட் இருக்குது ஒரே தாளில். that is reading. So part 1 வந்துட்டு 8 question, part 2 வந்துட்டு 10 question, part 3 வந்துட்டு 8, part 4 6, part 5 8. இதெல்லாம் நம்ம பார்ட் பை பார்ட் நம்ம சோலான செய்யும் பொழுதுதான் நமக்கே தெரியும் ஓ ரீடிங்னா இப்படிதான் அப்படின்னு. ஸோ டுடே வாட் we are going to do is part 1. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. we have 5 parts in our reading. இங்க பாருங்க, இந்த ரீடிங்லே வந்துட்டு இந்த ரீடிங் ஓகே கமாயிரா மும்பாச்சன ரீடிங், இந்த ரீடிங்ல வந்துட்டு 5 பார்ட்ஸ் இருக்குது, 3 4 5. ஓகே, ஸோ டுடே we are going to focus on part 1. ஓகேங்களா? ஸோ அதுதான் இப்ப நான் சொல்ல வரேன். டோட்டல் உங்களுக்கு டைம் இந்த ஹோல் பேப்பர் இந்த ஹோல் செட் நீங்க ஆன்சர் பண்றதுக்கு உங்களோட டைம் வந்துட்டு 1 jam 30 minit. ஓகேவா? அப்ப இந்த ஒரு செட் வந்து நீங்க எழுதுறதுக்கு உங்களுக்கு 1.5 மணி நேரம் தான் டைம். சரிங்களா? ஸோ டுடே யூ ஜஸ்ட் ஹேவ் டு நோ தட் ரீடிங்ல வந்துட்டு 5 பார்ட்ஸ் இருக்குது. அண்ட் டுடே we are going to focus on the first part. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் தான் இன்றைக்கு வந்துட்டு நான் உங்களை செய்ய சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கா? இந்த கேள்விகள் எல்லாம் செஞ்சீங்களா இல்லையா? செஞ்சிட்டீங்க தானே? ஓகே, வெரி குட். Now we are going to discuss how to actually read and answer this question. Okay, திரும்ப நான் காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு ஃபார்ம். இது பார்ட் 1 வந்துட்டு 8 soalan இருக்குது. ஓகே, இந்த 8 question உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா இப்படிதான் இருக்க போகுது. ஓகே, உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இப்படி இருக்கும். alright, இந்த இன்ஃபர்மேஷனுக்கு ஏற்ற மாதிரி கேள்வி அதுக்கான விடைகள் இருக்கும். ஓகே, சோ இது மொத்தம் உங்களுக்கு எத்தனை கேள்வி இருக்கும்னா நீங்க இங்க பாருங்க. ஓகே, ஹோல்ட் ஆன். சரி, மொத்தம் உங்களுக்கு எத்தனை கேள்வி இருக்குனாக்கா 1 2 3 4 5 6 7 8. சோ இதுதான் பார்ட் 1. அத சொன்னாங்க தெரியுங்களா? பார்ட் 1ல வந்துட்டு 8 கேள்வி. சோ இந்த 8 கேள்வியை வந்துட்டு இப்படிதான் இருக்கும். ஓகே, வித்தியாசமா இருக்கும். எப்படின்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஓகே லுக் ஹியர். சரி, இது வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் லைக் யூ நோ இது வந்து அட்வர்டைஸ்மெண்ட். ஓகே, இது நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் a statement.
ரைட், ஓகே, சரி. இப்ப நீங்க பாருங்க, இந்த பார்ட் 1ல வந்துட்டு இதுதான் பார்ட் 1. ஓகே, சோ ரீடிங்ல வந்துட்டு மொத்தம் உங்களுக்கு இன்றைக்கு வந்துட்டு நம்ம இந்த பார்ட் 1 தான் நம்ம பார்க்க போறோம். இந்த பார்ட் 1ல வந்து மொத்தம் 8 கேள்விகள் இருக்கு. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சோ இப்படிதான் இருக்க போகுது அந்த கேள்விகள் எல்லாம். இதுதான் பார்ட் 1. ரீடிங்ல வந்துட்டு பார்ட் 1 இங்க பாத்துக்கோங்க. ஓகே, சோ யூ ஹேவ் 8 questions. எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு விடைகள் இருக்கும். ஓகே, ஏபிசி ஏபிசி ஏபிசி. ஆனா இந்த 8மே வந்துட்டு வித்தியாசமா இருக்கும். சம்டைம்ஸ் யூ கேன் see advertisement. இங்க பாருங்க, இது வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், இது வந்துட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், இது வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகே, சோ இது வந்துட்டு ஒரு ஆர்டிக்கல், ரைட்? இது வந்துட்டு ஜஸ்ட் ஜெனரல் டெக்ஸ்ட். இது வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ராக்ட்னாக்கா கராத்தான். அது வந்துட்டு வேற பேப்பர் புத்தகத்துல வந்துட்டு ஒரு பார்ட் மட்டும் எடுத்து இங்க போடுறது. இது வந்துட்டு அகெயின் அட்வர்டைஸ்மெண்ட். அடுத்தது வந்துட்டு இது வந்துட்டு ஒரு மாதிரி இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா வெட்டிங், ஷி வாண்ட்ஸ் டு ஆர்டர் a cake. ஓகே, இது வந்துட்டு ஒரு மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது, அவ்வளவுதான். இது வந்துங்கன்னா ஒரு மாதிரி டயலாக். ஓகே, சோ இந்த மாதிரி வித்தியாசமான டெக்ஸ்ட் வந்துட்டு நீங்க வந்துட்டு பார்ட் 1 பாப்பீங்க. எது எப்படி இருந்தாலும் நீங்க என்ன செய்யணும், இங்க இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்க படிக்கணும். இங்க இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்க படிக்கணும். ஓகே, இந்த தலைப்பு படிக்கணும், சின்ன விஷயங்கள், இந்த குரோங்கான்ல இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நீங்க படிக்கணும். ஒரு சில டெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தலைப்பே இருக்காது, அப்ப நீங்க எல்லா விஷயத்தையும் நீங்க படிக்கணும். ரைட்? ஒரு சில நேரத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும் பாருங்க. ஓகே, பெரிய தலைப்பு இங்க இருக்குது, பிறகு வந்துட்டு புல்லட்ல இருக்குது, இங்கேயும் இருக்குது இன்ஃபர்மேஷன். ரைட்? இங்க பாருங்க. சோ எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு சென்டென்ஸ் கூட நீங்க படிக்காம விடக்கூடாது. ஏன்னா சில வேலைகள்ல எது நம்ம படிக்கலையோ அங்கதான் விட இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ முதல் கேள்வியை பாருங்க. An evening with Mozart Kudat. இதுதான் வந்துட்டு தலைப்பு. என்டர்டெயின்மெண்ட், லக்கி ட்ரா, ஹை டீ. ஓகே, எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்க படிக்கணும். மண்டே 3 PM to 7 PM, July 2018. லெவண்டர், யாரோ வராங்க இப்பதான் நினைக்கிறேன், இல்லையா? ஓகே, லெவண்டர் பேங்க்வெட் ஹால், ஜலான் பூங்கா ராயா. இது வந்து போஸ்ட்கோட் குடாட். மிஸ்டர் ஆங் கிம் ஸ்வி, இது வந்துட்டு அவருடைய ஹேண்ட்போன். மிஸ் ஷேரன் பால், இது வந்து அவங்க ஹேண்ட்போன். ஓகே, சோ இந்த இன்ஃபர்மேஷன் படிச்சுட்டீங்க. இப்போ கேள்விக்கு வருவோம். நீங்க எப்படி வந்துட்டு இந்த பாட்டை நீங்க படிச்சுட்டு கேள்வி பதில் அளிக்கணும்னா, கேள்வி வந்துட்டு பாதிலே நிப்பாட்டக்கூடாது. ஒரு சில மாணவர்களுக்கு அந்த பழக்கம் இருக்கு. ஓகே, ரொம்ப நீட்டா இருக்கு கேள்வி சொல்லிட்டு இதோட நிப்பாட்டிடுவாங்க. அது ஒரு பெரிய தப்பு. So what you have to do is you have to answer until the end of the question. Okay, கம்ப்ளீட்டா படிச்சிடணும். அது 1. Number 2, ஓகே, படித்த பிறகு let's say you read the answers. 3 விட கொடுத்திருக்காங்க. நீங்க A படிச்சுட்டு and you think that A is the answer. சோ இப்படி விட போட்டுட்டு அடுத்த கேள்விக்கு போயிட்டே இருப்பாங்க. This is a very very big mistake. இந்த மாதிரி நீங்க செய்யவே கூடாது. ரைட்? இந்த மாதிரி நீங்க செய்யவே கூடாது. If you think that A is the answer, நீங்க என்ன செய்யணும்னா, ஓகே, என்ன செய்யணும்னா, if you think that A is the answer, முதல்ல ஒரு டிக் போடுங்க. இப்படி இருக்கலாம், maybe, perhaps, possibly. ஓகே, பி படிங்க. ஓ ஓகே ஃபைன், இது அவுட், எக்ஸ் போடுங்க. அதுக்கப்புறம் சி படிங்க. ஓ ஓகே ஃபைன், அவுட். அப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, பி அண்ட் சி அவுட், ஏ இஸ் யுவர் ஆன்சர். இதுதான் நீங்க செய்யணும். Many students are not doing this. Many students are not doing this because அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, டைம் இல்ல. உங்களுக்கு வந்துட்டு இந்த 5 பார்ட்க்கு 1.5 மணி நேரம் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு 1.5 மணி நேரம் இருக்குது. So you have a lot of time, ample of time. அதனால நீங்க ஓடவே தேவையில்ல. So please read the questions carefully and then answer accordingly. அதுதான் மிக முக்கியம். சில நேரத்துல A வந்துட்டு சரியா இருக்கும், ஆனா C தான் வந்துட்டு பாலிங் தப்பா. அதனாலதான் நான் சொல்றேன், ரொம்ப அவசரப்படக்கூடாது. If you think that B is the answer, எல்லாத்தையும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் செய்யுங்க. Don't simply read B. Oh okay, A out, B B விட அப்படி B சர்க்கிள் பண்ணிட்டு போக கூடாது. ரைட்? எல்லாம் படிச்சுட்டு தான் நீங்க வந்துட்டு சூஸ் பண்ணணும் which is the correct answer. அது ஒன்று. இரண்டாவது, நான் ஏன் இந்த மாதிரி செய்ய சொல்றேன்னா, இருங்க இதெல்லாம் அழிச்சிடுறேன். ஓகே, இது ஏன் இப்படி நான் செய்ய சொல்றேன்னா, நிறைய மாணவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இதுதான் பிரச்சனை. ஓகே, I'm just showing you one example. ரைட்?
Let's say you think that number 1 நீங்க படிக்கக்குள்ள உங்களுக்கு வந்துட்டு A விட வர மாதிரி இருக்குது, C விட வர மாதிரி இருக்குது. ஆனா B வந்துட்டு அவுட்னு தெரியுது. அப்ப திரும்ப படிக்கிறீங்க உங்களுக்கு வந்துட்டு டிசைட் பண்ண முடியல. ஓகே, அப்ப ரொம்ப டைம் இங்க நீங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா மேபி 1வது கேள்வி கஷ்டமா இருக்கா, 2வதுலாம் ஈஸியா இருக்கலாம். சோ இங்க நீங்க டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணினீங்கன்னாக்கா இந்த மாதிரி சின்னாங்கன கேள்வி எல்லாம் வந்துட்டு சும்மா பூத்தாவும் நீங்க விட்டுருவீங்க. சோ தட் இஸ் வாட் ஐ எம் டெல்லிங் யூ. ஓகே, 2 விட வந்துட்டு எதுன்னு தெரிய மாட்டேது சொல்லிட்டு இந்த மாதிரி டிக் பண்ணிட்டு ஓகே அட்லீஸ்ட் ஒரு க்ளூ உங்களுக்கு இருக்கு பாருங்க. சோ அடுத்த கேள்வி படிக்க போயிருங்க. ஓகே, அடுத்த கேள்வி வந்துட்டு பி. ஓகே, அடுத்த கேள்வி வந்துட்டு சி. இதெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வாங்க. அப்படி நீங்க வரக்குள்ள இன்கேஸ் லைக் செய்யலாம் pengawas peperiksaan வந்துட்டு அனௌன்ஸ் பண்றாரு, masa menjawab telah pun tamat, tolong letakkan pen dan pensel. அந்த டைம்ல நீங்க கபராவாயிருவீங்க. ஏன் கபராவாயிருவீங்கனாக்கா டைம் முடிஞ்சிச்சு. இப்ப இன்கேஸ் நீங்க வந்துட்டு முதல்ல படிச்சுட்டு இதெல்லாம் ஒண்ணுமே போடல. சோ அந்த டைம் வந்துட்டு ஓடுறதுனால நீங்க என்ன செய்வீங்க, ஓகே பி அப்படி சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருப்பீங்க. பட் ஆக்சுவலி உங்களுக்கு நல்லா தெரியும் இது வந்துட்டு போலே, இது வந்து போலே, இது வந்து போலே. ஏன் நீங்க பி தண்டை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மார்க் நீங்க போடல. சோ when you don't put this mark என்ன நடக்கும், அந்த டைம்ல நீங்க டென்ஷன் ஆயிருவீங்க. உங்களுக்கு எது ஜவாப்பான்னு ஓகே யோசிக்க தெரியாது, எது ஏற்கனவே படிக்கக்குள்ள பிள்ளைன்னு தெரிஞ்சிச்சோ அதை போய் சர்க்கிள் பண்ணிட்டு போவீங்க. So that is what I'm telling you now. In the objective கேள்வி வந்து நீங்க ஆன்சர் பண்ணக்குள்ள try to put இந்த மாதிரி symbol so that நீங்க எல்லாம் முடிச்சிட்டு திரும்ப வரக்குள்ள உங்களுக்கு வந்துட்டு அட்லீஸ்ட் க்ளூ இருக்கு. தெம்பா பண்ணாலும் நீங்க A இல்லைன்னா C தான் தெம்பா பண்ணுவீங்க. இது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்லி அவுட்னு உங்களுக்கு தெரியும். இந்த சிம்பிள் உங்களுக்கு இருந்தா, if you don't have this symbol இந்த மாதிரி தான் தெரிஞ்சும் அந்த விடைக்கு போய் நம்ம சூஸ் பண்ணுவோம். Okay, do you understand now? Do you understand? Yes, teacher. Yes, teacher. Okay, very good. Okay, so this is what you have to do. Okay. இப்ப நம்ம வந்துட்டு இந்த கேள்வியை எப்படி ஆன்சர் பண்ணணும்னு பார்ப்போம். இன்ஃபர்மேஷன் படிச்சிட்டீங்க. Now we are going to answer this question. Okay, which of these statements about the advertisement is true? So இந்த கேள்வியில நீங்க படிச்சீங்கன்னா இங்க பாருங்க ஒரு க்ளூ, இம்பார்ட்டன்டான க்ளூ இருக்குது. Okay, what is that? True, உண்மையானது. benar. எது வந்துட்டு benar. ஓகே, சோ இதோட மக்சூத் வந்துட்டு மனசத்துக்கா yang benar. சரி, இப்ப 3 விட இருக்கு ABC. Which do you think is true about this? C, teacher. C, okay. All right, any other answers? You C, think teacher. that you think A. teacher. All right, இப்ப நம்ம ஒண்ணா செக் பண்ணுவோம் ஏன் 2 விட வருதுன்னு. ஓகே, dinner is served at the function. இங்க dinner இருக்கா? டின்னர் இல்ல. அது high tea. இங்க டின்னரா என்னது இது? ஹை டீ தானே? High tea, teacher. ஹை டீனா எத்தனை மணிக்கு? மதியத்துல வைப்பாங்க டீச்சர். Yes, 3 to 7. Exactly. High tea is 3 to 7, whereas dinner வந்துட்டு after 7. டின்னர்னா இரவு மக்கன்லாம். ஹை டீ வந்துட்டு பத்தான். ஏன் இங்க ஹைன்னு பயன்படுத்திருக்காங்கன்னா, you know why ஹைனாக்கா டீ வந்து நம்ம வீட்டுல குடிக்கிறோமே, சும்மா ஒரு கப் டீ கலக்கிட்டு ஒரு குவை வடை சாப்பிடுறது இல்ல. அங்க பாத்தீங்கன்னாக்கா அவ்வளவு வகையான வெரைட்டி குவை பலகாரம் நிறைய வச்சிருப்பாங்க. அதான் ஹை டீ, ரைட்? ஆனா டீனால அதோட டைமிங் வந்துட்டு ஏறக்குறைய ஒரு 2 மணி இல்லைன்னா 3ல இருந்து 7 மணி 6 மணியோட நிப்பாட்டிடுவாங்க. அதுதான் ஹை டீயோட டைம். டின்னர்னா மக்கன் மலாம். சோ உங்களோட ட்ராப் பாருங்க, இதுதான் க்ளூ, இது வந்துட்டு ட்ராப், இது அவுட். புரியுதுங்களா? ஏ வந்துட்டு விட ஏ வந்துட்டு அவுட்னு இங்க வந்து ஹை டீ தான் அவங்க கொடுக்குறாங்க. நீங்க விடையில வந்துட்டு டின்னர் இருக்குது. சோ ஏ இஸ் அவுட், முடிஞ்சு அவுட். Now let's look at B. The event is held during the weekend. Okay, weekend என்னது? வீக்கெண்ட்னா சண்டே. Saturday, Sunday. Saturday, Sunday. Okay, Saturday, Sunday. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? Monday. இதுவும் அவுட். அப்ப உங்களுக்கு இங்க பாருங்க, இங்க என்ன விட எழுதிருக்கோ அதை அப்படி போட மாட்டாங்க, கொஞ்சம் மாத்துவாங்க. இங்கதான் நீங்க யோசிக்கணும். இங்க வந்து Saturday போட்டிருக்காங்க, இங்க வீக்கெண்ட் போட்டிருக்காங்க. சரி, அப்ப நீங்க சொன்னீங்க சாட்டர்டே சண்டே வந்துட்டு வீக்கெண்ட். am I correct? சாட்டர்டேவும் Yes, teacher. ஆல்ரைட், சாட்டர்டே சண்டே வந்துட்டு வீக்கெண்ட்னா அப்போ மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே தர்ஸ்டே ஃப்ரைடே வந்துட்டு என்ன சொல்லுவாங்க? வீக்டேஸ். வெரி குட், வீக் டேஸ். வெரி குட்.
சோ இந்த மாதிரி நீங்க வந்துட்டு புதிய புதிய விஷயங்கள் வந்துட்டு எப்போதும் ஞாபகம் வச்சிருக்கணும். ஏன்னா இங்க என்ன கேள்வி இருக்கோ, என்ன வந்து சொற்கள் பயன்படுத்திருக்காங்களோ அதை டைரக்டா பயன்படுத்த மாட்டாங்க, கொஞ்சம் மாத்துவாங்க. அது அங்கதான் நம்ம வந்துட்டு கவனமா இருக்கணும். நம்ம வந்துட்டு சீக்கிரமா வந்து ட்ராப் பண்ணிடாயிடக்கூடாது. அதுதான் பிரச்சனை. ஓகே, சோ யூ ஹாவ் டு ரியலி see என்ன விஷயம். இங்க ஹை டீ சொல்லியிருக்காங்க, இங்க டின்னர் சொல்லியிருக்காங்க, அப்ப இது அவுட். இங்க வந்து மண்டே வந்துட்டு வீக் டே, ஆனா இங்க வீக்கெண்ட் சொல்லியிருக்காங்க, அப்ப அதுவும் அவுட். அதுக்குன்னு திடீர்னு சிஏ படிக்காம சர்க்கிள் பண்ணிடாதீங்க. ஓகே, சிஏ படிச்சுட்டு கன்ஃபார்ம் பண்ண பிறகுதான் சர்க்கிள் பண்ணணும். ஓகே, the organizers are Mr. Ong Kim Swee and Miss Sharon Paul. Okay, since you know that this is out, do you think this is the correct answer? Yes. Yes, teacher. இந்த நம்பர் தான் அவங்க வந்துட்டு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ அதனால இதோட வந்துட்டு C. Is it clear? Yes, teacher. Okay. Yes, very good. இப்ப யாருக்கு ஒரு மார்க் கிடைச்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். So now you have 1 mark. Okay-யா? சரிங்களா? Okay, teacher. Yes, teacher. So now do you know how to answer the questions? Yes, teacher. Okay, very good. Now let's move on to the next one. Okay, question number 2. Kimchi, the reddish fermented cabbage. Okay, cabbage na உங்களுக்கு என்னன்னு தெரியும் தானே? Kobis. Kobis. ஆனா இதுல வந்துட்டு ஓகே, எஸ், இது வந்து ரெடிஷ்னா ஒரு மாதிரி சிவந்த நிறத்துல இருக்கும். இப்பதான் பர்பிள் கலர்ல இருக்குது, எல்லாம் ஐ மீன் ஆர்டிபிஷியல் ஆயிட்டு வருது. ஓகே, சோ கிம்ச்சி அதோட பேரு இந்த ஒரு மாதிரி சிவந்த நிறத்துல இருக்கிற ஒரு கோபிஸ், ஓகே, கேபேஜ் இஸ் சர்வ்ட் அட் எவ்ரி மீல். சர்வ்ட்னாக்கா dihidangkan at every meal நாக்கா ஒவ்வொரு மக்கான், அதாவது லைக் breakfast, lunch, I don't know whether high tea serve பண்றாங்க தெரியாது, but dinner, okay, அது போல maybe late supper போவீங்களா. ஓகே, சோ இந்த மீல்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த கிம்ச்சி என்ற ஒரு வகையான உணவு வந்துட்டு சர்வ் பண்றாங்க. ஓகே, it has kept obesity at bay. Has kept obesity. Okay, what is the meaning of obesity? Obesity. Obesity. ஒபேசமா இருக்கிறது டீச்சர். Yes, exactly. All right. உடல் வந்துட்டு பருமனா இருக்குது. Okay, மசாலா kegemukan badan. சரி, குண்டா இருக்குது. Yes, it has kept obesity at bay. அப்ப at bay வந்துட்டு ஒரு க்ளூ என்னன்னா, இந்த கிம்ச்சி என்ற உணவு வந்துட்டு ஒபிசிட்டியை வந்துட்டு தடுக்குது, தூரத்துல நிக்குது, தூரத்துல வைக்குதுன்னா கான்சிடர் அப்பனா ஒபிசிட்டி நம்ம கிட்ட வரல. ஒபிசிட்டி நம்ம கிட்ட வரலனாக்கா நம்ம ஒபிசிட்டி இல்ல அப்படின்னு அர்த்தம். ஓகே, 1. In Korea, as it is high in fiber. ஏன் வந்துட்டு இந்த கிம்ச்சி உணவு சாப்பிடக்குள்ள நம்ம வந்துட்டு உடல் பருக்க மாட்டேன், பெருசா மாட்டுதுன்னா அந்த கேபேஜ்ல வந்துட்டு நிறைய ஃபைபர் இருக்குது. ஃபைபர் நிறைய இருக்குது. ஃபேட் வந்துட்டு வெரி லோ. லெம்மா வந்துட்டு குறைவு. பாருங்க, இப்ப நீங்க எப்படி இன்ஃபர்மேஷனை நீங்க வந்துட்டு அனாலிசிஸ் செய்றீங்க. Is that clear? Right? So it is also loaded with vitamins. Loaded naka dipenuhi, dikaya ataupun penuh dengan vitamins, such as vitamin B and C. But its biggest benefit, அதனுடைய பெரிய பயன்பாடு, அதனுடைய biggest benefit, பெரிய பயன்பாடு, நன்மை, may be in its healthy bacteria called lactobacilli, found in fermented foods like kimchi and yogurt. ஓகே, ஸோ இதனுடைய பெரிய நன்மை வந்துட்டு அதனுடைய ஹெல்த்தி பாக்டீரியா, அந்த பாக்டீரியாவோட பேர் வந்துட்டு லாக்டோபாசில்லி. ஸோ இதுல வந்து இருக்கிறதுனால நமக்கு வந்துட்டு உடல் வந்துட்டு எப்போ ஹெல்த்தியா இருக்க மாதிரி இருக்கும், ரொம்ப சீக்கிரமா வந்துட்டு சிக் வராது நமக்கு. சரிங்களா? தீஸ் குட் பாக்டீரியா, இப்போ நல்லா வச்சுக்கோங்க, பாக்டீரியான்னு எடுத்துக்கிட்டானே உடனே எல்லாம் நெகட்டிவ் நினைக்காதீங்க. we do have some good bacteria. ஸோ இந்த லாக்டோபாசில்லி வந்துட்டு ஒரு குட் பாக்டீரியா, help with digestion. இந்த பாக்டீரியா எதுக்கு? Untuk proses penghadaman.
ஓகே டைஜஸ்ட் பண்ண ஃபுட் நம்ம சாப்பிட்ற ஃபுட் வந்துட்டு டைஜஸ்ட் பண்ணாதான் நம்ம வந்துட்டு உடம்பு வந்துட்டு ஸ்லீமா வச்சுக்க முடியும். we don't have any health problems, you know, constipation சொல்லுவாங்களே, இப்போ மசாலா பாங் ஐபசா அதெல்லாம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணாலே நம்ம உடம்புல வந்துட்டு வெயிட் போடாது. ஸோ இந்த பாக்டீரியா வந்துட்டு அதுக்கு ரொம்ப உதவி செய்யுது பிகாஸ் ஆஃப் குட் டைஜஷன். ஃபுட் வந்துட்டு டைஜஸ்ட் பண்ணாதான் பெட்டர். ஓகே, some studies show இந்த கேபேஜை வச்சு ஒரு சிலர் வந்துட்டு ரிசர்ச் செஞ்சிருக்காங்க ஸ்டடியா. அப்ப அந்த ரிசர்ச்ல வந்துட்டு என்ன தெரிய வந்ததுன்னா, fermented cabbage has compound that may prevent. What is the meaning of prevent? Boleh mengelakkan. Prevent aka mengelakkan. May prevent the growth of cancer. அப்ப கேன்சரை வந்துட்டு தடுக்குதான், கேன்சர் வரதுக்கு வந்துட்டு இது காரணமா இருக்கா? என்ன நினைக்கிறீங்க? கேன்சர் தடுக்குது டீச்சர். கேன்சர் வராம தடுக்குது டீச்சர். எக்ஸாக்ட்லி, ப்ரிவென்ட்னா தடுக்குது எல்லாம். அப்ப எல்லாம் அப்ப growth of எனக்கு ஒரு கேள்வி டீச்சர். யாரியா? ஓகே சொல்லுங்க. டீச்சர் ஃபெர்மெண்டட் கேபேஜ்னா என்ன டீச்சர்? ஃபெர்மெண்டட் கேபேஜ் வந்துட்டு இப்ப உதாரணத்துக்கு வந்துட்டு இப்ப பாடம் பண்ண வைப்பாங்களா ஃபுட்லாம். ஹலோ, என்னங்க டீச்சர்? ஃபுட்லாம் வந்துட்டு சம்டைம்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி ப்ராசஸ் பண்ணி வைக்குவாங்களே. ஓகே டீச்சர். சோ அந்த மாதிரி ப்ராசஸ் கோ த்ரூ பண்ண ஒரு கேபேஜ். ஓகேயா? சரி, ஓகே. வேற ஏதான கேள்விகள்? வேற ஏதேனும் கேள்விகள்? இல்ல டீச்சர். வெரி கிளியர். ஹலோ, கிளியர் டீச்சர். வெரி ரைட். சோ ஒரு மாதிரி ப்ராசஸ் பண்ணி அதை வந்துட்டு ஒரு 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 பொருளாக்குவாங்க. அதான் ஃபெர்மெண்டட் கேபேஜ். ஓகே, ஸோ அது வந்துட்டு ராவா நீங்க நினைச்சுக்காதீங்க. இப்போ நம்ம மேங்கோ ஜூஸ் எல்லாம் வந்துட்டு அரைச்சி ஜூஸ் ஆக்குறாங்களா மேங்கோ, அந்த மாதிரி இல்ல. ஓகே, அது வந்து ஒரு ப்ராசஸ். ஓகே, தட் இஸ் a good question, very good. ஸோ இந்த மாதிரி தான் நீங்க வந்துட்டு உங்களுடைய டெக்ஸ்ட வந்துட்டு அனாலிசிஸ் செய்யணும். அதுல உள்ள ஒவ்வொரு சொற்களும் நீங்க வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கணும் என்ன சொல்ல வராங்க. ப்ரிவென்ட்னா mengelakkan apa? Okay, growth of cancer. Okay, so முடிச்ச பிறகுதான் you have to go to the question. Okay, let me delete this answer. I'm not telling this is the answer. Okay, right. From the statement above, we can conclude that kimchi, okay, so இதெல்லாம் kimchi அதோட உணவு disrupts digestion. Okay, what is the meaning of disrupts? Clue வந்துட்டு இங்கதான். Okay, இதுதான் உங்களுடைய clue. இதுதான் உங்களுடைய clue. Okay, இந்த வார்த்தை இங்க பயன்படுத்திருக்காங்களா? டைஜஷன் இருக்குதானே? டைஜஷன் இருக்குல்ல? டைஜஷன் இங்க இருக்குது. ஆனா இது இருக்குதா? disrupts. நோ இல்ல டீச்சர். என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க டிஸ்ட்ராப்ட்னாக்க டைஜஷன் பண்ண முடியாம தடுக்கிறது டீச்சர். வெரி குட். ஓகே, டிஸ்ட்ராப்ட்னாக்க கன்சிடர் லைக் அதுக்கு வந்து உதவி புரியாது. அப்படின்னா டைஜஷனோட ப்ராசஸ் வந்து அது உதவி செய்யல. அதுதான் the meaning of the word disrupts. ஆனா இங்க என்ன சொல்றாங்க? good bacteria help என்னது? ஹெல்ப் பண்றது, ஹெல்ப் பண்ணுது. அப்ப டிஸ்ட்ராப்ட்க்கும் ஹெல்ப்புக்கும் ஒரே மீனிங்கா? டிஸ்ட்ராப்ட்க்கும் ஹெல்ப்புக்கும் நோ டீச்சர். இல்ல. அப்ப A is out. No teacher. A is out. Okay, இப்ப B promotes weight loss. Okay, promote என்ன சொல்லுது? menggalakkan. adakah ia menggalakkan weight loss? weight குறைக்கிறதுக்கு. இல்ல டீச்சர். weight குறைக்கிறதுக்கு வந்து galak பண்ணுதா? Yes teacher. Okay. ஆமா டீச்சர். Yes, weight loss வந்து எங்க இருந்து கண்டுபிடிச்சீங்க? அந்த obesity. ஆமா டீச்சர். obesity இருக்குதானேங்க? Yes. Okay, இருக்கலாம். அப்போ ஒரு டிக் போடுங்க. பாருங்க, obesity அங்க போடல, weight loss. அதே overweightனா என்னது? What is the meaning of obesity? overweight? Yes, overweight no obesity. Okay, good. Now, enhances growth of cancer. Okay, growth of cancer இருக்குங்களா? இல்ல டீச்சர். இருக்கா? growth of cancer. prevent டீச்சர். ஆனா எந்த வார்த்தை மாத்தி இருக்காங்க? prevent மாத்தி enhance னு போட்டுருக்காங்க. ஓகே, இப்ப prevent என்னது? mengelakkan. enhance என்னது? மேம்படுத்துகிறது.
அப்கிரேட் பண்றது. இன்னும் தாம்பா பண்றது. ஓகே, இன்னும் தாம்பா பண்றது அல்லது இன்னும் வந்து சீரியஸ் ஆக்குறது. ஓகே, சோ டு யூ திங்க் தட் இந்த பொருள் வந்துட்டு growth of cancer வந்து இன்னும் சீரியஸ் ஆக்குறதா இல்ல prevent பண்ணுது டீச்சர். எஸ், prevent பண்ணுது. இட் இஸ் நாட் enhancing, it is preventing. அப்ப விட வந்துட்டு அவுட். அப்ப இப்ப விட சூஸ் பண்ணுங்க. எது வந்து விட? பி டீச்சர். பி டீச்சர். ஓகே, இப்ப தெரியுதுங்களா உங்களுக்கு இந்த பார்ட்ல வந்து ஆன்சர் பண்ணுது? ஓகே, டீச்சர். so this is how you should. okay, இங்க கொடுக்க இந்த விடைகளை கொடுக்கப்பட்ட சொற்களை முதல்ல தேடுங்க எங்க இருக்குன்னு. அதுக்கப்புறம் நீங்க யோசிங்க. prevent இது சொல்லுதுன்னா எல்லாம், இது வந்து enhance என்னது தாம்பா, அப்ப இது அவுட். இந்த மாதிரி தான் நீங்க யோசிக்கணும். இங்க இருக்கிற டைரக்டா எடுத்து இங்க போட மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சம் மாத்துவாங்க. அங்க மாத்தும் பொழுதுதான் நம்ம ட்ராப் ஆயிடும். அவ்வளவுதான். ஓகே, so number 2 is B. Alright, what about number 3? Okay, what about number 3? Right, try to analyze and see. Try to analyze and see. The haze problem. Okay. இப்ப நீங்களே அந்த மாதிரி பண்ணிட்டு ஓகே இப்ப ஆன்சர் கொடுங்க. C is not, I'm not telling C is the answer. Okay. Teacher, stay at home. A teacher, answer. A வா? Yeah. B. என்ன எல்லாரும் A ன்னு சொல்றீங்களா இல்ல வேற ஏதாச்சும் விட இருக்கா? Okay. Teacher. Okay, let's read. Okay, let's read. A தான் teacher. என்னையா? A தான் டீச்சர். Okay, Kuala Lumpur, Wednesday. The haze problem is getting worse. Okay, what is the meaning of haze? Haze வந்து புகைமூட்டம் டீச்சர். Okay, haze. Yes. ஜெருபு Okay. டீச்சர். Jerubu, very good. யாரும் மெசேஜ் அனுப்புறாங்களா? Yeah. Okay, வாசுகி ஏன்னு விட கொடுத்திருக்காங்க. Okay, very good. The haze problem is getting worse. Okay, what is the meaning of getting worse? இது ஒரு clue. What is the தெருவா meaning? போகுது டீச்சர். தெருவாயிட்டு ரொம்ப இருக்கு. மோசமாயிட்டு இருக்கு டீச்சர். Yes, exactly. Semakin teruk. Getting worse naka semakin teruk. Nowadays na இப்ப. Okay. In fact, the situation has reached the critical level. What is the meaning of critical level? Lebih ரொம்ப worse-ஆ போயிட்டு இருக்கு. worse than. Yes, in some of the states. What is the meaning of states? நகரில டீச்சர். Nagari. Very good. Okay. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் நீங்க ஸ்காலர் படிக்கக்குள்ள இந்த மாதிரி எழுதணும். So mentally we are actually thinking. Okay, thinking aloud. Okay, so hence the Ministry of Health is considering making it mandatory for the public to confine indoors. Okay, mandatory na என்னது? கண்டிப்பா. கண்டிப்பா. Very good. So மலையில வந்துட்டு wajib. Mandatory na wajib. Okay, கண்டிப்பா for the public. Okay, what is the meaning of public? Do you think that it's public transport? No, Public no. na என்னது? பொது. Okay, very good. பொதுமக்கள். Okay, so the Ministry of Health is considering making it mandatory, jadikan dia satu perkara wajib for the public to confine indoors. Okay, so இங்க clue வந்துட்டு confine. Okay, confine என்னன்னு சொல்லுங்க? கன்ஃபைனா முடிஞ்ச அளவு வீட்ல இருக்கிறது டீச்சர். முடிஞ்ச அளவு வீட்லயே இருக்கு. Okay, all right, very good. நல்ல homework செஞ்சிருக்கீங்க. Okay, வேற ஏதாச்சும் விடைகள்? வேற ஏதேனும் விடைகள்? இல்ல டீச்சர். Yes, okay. Confine னாக்கா ஸ்ட்ரிக்ட்டா நம்ம வந்துட்டு வீட்ல இருக்கணும். Indoors னாக்கா inside. Outdoor னாக்கா di luar bumbung. Indoor னாக்கா di dalam bumbung. அப்ப confine indoors னாக்கா ஸ்ட்ரிக்ட்டா வீட்டுல இருக்கணும். இப்ப எப்படி நம்ம COVID-19 வந்துட்டு ஸ்ட்ரிக்ட்டா வீட்ல இருக்கறோமோ அந்த மாதிரி அப்ப வந்துட்டு haze வந்துட்டு is a big problem. Okay, so இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்தது, based on the article above, the public is advised adalah dinasihatkan supaya okay stay at home. வீட்ல இருக்கணுமா? இங்க சொல்லிருக்காங்க stay at home னு. எங்க இருக்கு விட? அவங்க வந்து Confine indoors. Teacher, confine indoor teacher. இதுதான் உங்களுடைய பெரிய clue. Confine indoors. Yes, confine indoors னாக்கா stay at home. பாருங்க எப்படி வந்துட்டு வேர்ட் மாத்திருக்காங்க. Okay, டைரக்டா அந்த வேர்ட் முன்னாடி பார்க்க முடியல, but okay they change. Okay, next, lock the house. சொல்லிருக்காங்க அங்க lock house னு இல்ல தானே?
Okay, இல்ல so teacher. out. Okay, close and seal the door. அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? கதவு மூடி. இல்ல teacher. அது okay. So which one is your answer now? A A is your teacher. A teacher. okay. Is that clear now? Okay, Clear, very good. clear. Okay, Clear, okay. இப்ப அடுத்தது. Okay, படிச்சுட்டு விட சொல்லுங்க. முதல்ல இந்த சொற்கள் எல்லாம் நீங்க வந்துட்டு புரிந்து கொள்ளணும். ஓகே A teacher. A, okay. I hope the rest of them are sending their answer. பி A. டீச்சர். B, ஒரு சிலர் A, ஒரு சிலர் B. Alright, we shall see now. One of the tips when you go shopping is to prepare a list of the things you want to buy. Okay, இப்ப ஒரு tips பத்தி பேசுறோம். அந்த tips வந்துட்டு shopping tips. So one of the most important tips that you have to do is to prepare a shopping list சொல்லுவாங்களே. இப்ப நம்ம ஷாப்பிங் போறோம்னாக்கா ஒரு லிஸ்ட் போட்டுறணும். இதுதான் வாங்க போறோம், இதான் வாங்க போறோம், இதான் வாங்க போறோம். அப்பதான் நமக்கு தெரியும் அங்க போயிட்டு என்ன திங்ஸ் வாங்க போறோம். இந்த லிஸ்ட் இல்லாதனாலதான் நம்ம இஷ்டத்துக்கு போயிட்டு 100 ரூபாய்க்கு சாமான் வாங்கணும்னு சொல்லிட்டு 200 ரூபாய்க்கு செலவு பண்ணிட்டு வந்துருவோம். Okay, so that is why we must have the shopping list of things that we want to buy. You can save time. Only because you can save time. You do not have to wonder. Okay, in the word வந்துட்டு wonder, W-A. It is not W-O. W-O na wonder, thinking. இது வந்துட்டு WA, wonder. அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன், ஈஸியா நீங்க புரிஞ்சுக்குவீங்க. இப்போ லெட்ஸ் சே யூ ஆர் சோ டிஸ்டர்ப்ட், மென்டலி யூ ஆர் சோ டிஸ்டர்ப்ட், உங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியல, நிறைய பிரச்சனை, நிறைய இதுன்னு. குஸ்தினிக்கு போறீங்க, ஏன் இங்க வந்தேன்னு நீங்களே கேட்பீங்க. அப்புறம் ரூமுக்கு போறீங்க, and then you are thinking, நான் ஏன் இங்க வந்தேன், இன்னும் அதுதான் wonder. மீனிங் that நீங்க அங்க போவீங்க, திடீர்னு யோசிப்பீங்க, எதுக்கு இங்க வந்தோம், எந்த பொருள் வாங்கணும். அப்புறம் அங்க போவீங்க, ஏன் இந்த டிபார்ட்மெண்ட்க்கு வந்தோம், ஏன் இந்த கவுண்டருக்கு வந்தோம். That is what we call wonder. Meaning that we are walking without a purpose. நம்ம மைண்ட்ல ஒரு பர்பஸ் இல்ல. இந்த ஓகே ஷாம்பு வாங்க போறோமா, திடீர்னு போய் துணி டிபார்ட்மெண்ட்ல நிக்கிறோம். அங்க போயிட்டு தான் யோசிப்போம், அடட இது இல்லையே அப்படி சொல்லிட்டு. So that is the meaning of wonder. Okay, we walk without a purpose. மைண்ட்ல இதுதான் வாங்க போறோம்னு ஒரு செட் பண்றது இல்ல. ஓகே, அங்க போறது இங்க போறது. Alright, so you do not have to wander from one elna lane. Very good, lalwan. ஓகே, இப்ப நீங்க வந்துட்டு இப்ப டிபார்ட்மெண்ட், இப்ப ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், மால், அதெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு வருஷம் திங்ஸ் இருக்கும், இந்த சைடு ஒரு வருஷம் திங்ஸ் இருக்கும், நடுவுல வந்துட்டு நடக்கிற பாதை இருக்கும். சோ அதுதான் ஏல்னா to another looking for the things you need. Okay, it is also important that you stick to buy things on the list. Okay, இன்னொன்னு வந்து என்னன்னா, ஏன் இந்த ஷாப்பிங் லிஸ்ட்னா, you will stick to buy. இந்த ஸ்டிக்னாக்கா குச்சி கம்பு இல்ல, ஸ்டிக்னாக்கா you akan kekal. Okay, you akan kekal dengan barangan yang telah disenaraikan dalam shopping list. So you stick to buy things on the list, so you do not spend more. You do not spend more means more money than what you have allocated. Allocated naka yang telah pun kamu என்ன சொல்லுவாங்க, ஒதுக்குவாங்க தெரியுங்களா. ஓகே, இன்றைக்கு வந்துட்டு 200 ரூபாய் தான் பட்ஜெட், இவ்வளவுதான் ஒதுக்கி இருக்கும். சோ அந்த பேர் அதுனா allocated, ஒதுக்கி இருக்குது. சோ இன்றைக்கு வந்துட்டு 50 ரூபாய் தான் அப்படின்னு ஒதுக்கிடுவீங்க. ஓகே, சரி, இப்ப உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் புரிஞ்சிச்சு. Now let's look at the question. Why is a list important for shopping? கேள்வி வந்துட்டு why shopping list is important. Okay, so some of you answered A, some of you B. Let us check. You need not think much about what to buy. நீங்க ரொம்ப யோசிக்க தேவையில்ல, இதுதான் வாங்கணும், அதுதான் அதனுடைய மெயின் காரணமா இல்ல பாருங்க, இம்பார்ட்டன்ட் அதுதான். ஓகே, அப்ப இது வந்துட்டு ஆமா இருக்குதே, நம்ம இங்க வாண்டர் பண்றோமே. ஓகே, இருக்கலாம், அப்ப ஒரு டிக் போடுங்க, இருக்கலாம். ஓகே, பி, you can avoid spending extra money unnecessarily. நீங்க வந்துட்டு காசு வந்துட்டு தேவையில்லாம செலவு செய்யறது வந்துட்டு தவிர்க்கலாம். ஓகே, தவிர்க்கலாம், எல்லாம் பண்ணலாம். Do you think this is the correct answer? Okay, yes. You will get someone to look for things you want. நீங்க வந்துட்டு இன்னொருத்தங்களை போய் பார்த்து எனக்கு இந்த சாமான் வேணும்னு சொல்லிட்டு அதுக்காக தான் அந்த லிஸ்ட் போடுறீங்களா?
அதுக்காக தான் இல்ல அந்த டீச்சர். இந்த இல்ல, டெக்ஸ்ட் இல்லவே இல்ல. அப்ப No, teacher. சி அவுட். இப்போ உங்களுக்கு A and B, இந்த A and B ல வந்து எது வந்துட்டு பெட்டர், எது வந்துட்டு பாலிங் தப்பா நினைக்கிறீங்க? பி பெட்டரா ஓகே, teacher. இதுதான் ஓகே. அப்ப இது out. சோ இந்த மாதிரி தான் நீங்க வந்துட்டு ஆன்சர் பண்ணணும். படிச்சோடனே A படிச்சுட்டு போட்டு போக கூடாது. A ஒலிடி தெரியுமா, ஆனா A யோட B தான் முக்கியம். A யோட B தான் இன்னும் முக்கியம். ஏன்னா இந்த லிஸ்ட் இல்லாம நீங்க போனீங்கன்னாக்கா we will buy many extra things which we do not have to. So we are spending a lot of money. So because of the shopping list, we can control our budget. We can just buy things according to the things listed in the shopping list. Okay? All right. Very good. So number 4 is B. Okay. இந்த மாதிரி அனாலிசிஸ் சைக்கிள் இப்ப உங்களுக்கு புரியுதா? கேள்வி வந்துட்டு எப்படி ஆன்சர் பண்ணணும்னு? Yes, Yes, teacher. teacher. Exactly. All right. Very good. புரியுது teacher. Okay, very good. You do not spend more than what you have been allocated. இதுதான் அதோடைய clue. Okay? All right. இப்ப ஆக்சுவலி நான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்றதெல்லாம் நான் குரூப்ல அனுப்பி விட்டுட்டு இருக்கேன். So that யாரு ஜாயின் பண்ணலையோ they will know what we have done today. ஓகே, எது எப்படி இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி நேருக்கு நேரா டிஸ்கஸ் பண்ணக்குள்ளதான் you are learning. Remember, இது வந்து part 1 of your reading. So இதுதான் எக்ஸாம் கொஸ்டின். கண்டிப்பா இந்த மாதிரி கேள்வி வந்துட்டு உங்களோட ரீடிங்ல பாப்பீங்க. ஓகே, இதுவரை எந்த மாற்றமும் இல்ல. இதுதான் part 1. டீச்சர் வந்து என்னைக்காச்சும் மீட்டிங் போனாக்கா ஏதாச்சும் மாற்றம் இருந்துச்சுனாக்கா automatically I will update. So till now இதுதான் part 1. Okay, so when you know, at least now you can set in your mind, well, reading part 1 என்னால முடியும், இப்படிதான் ஆன்சர் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா? Alright, Teacher. let us discuss again. Smile for bone health. Okay, bone healthக்காக நம்மள வந்துட்டு ஸ்மைல் பண்ண சொல்றாங்க. Okay, enjoying life may pay off in an unexpected way. Okay, லைஃப்ல என்ஜாய் பண்றதுனால நமக்கு வந்துட்டு எதிர்பாராத எதிர்பாராத விதமா நமக்கு வந்துட்டு அதனுடைய பலனை அனுபவிப்போம். பே ஆஃப்னாக்கா அதனுடைய பலனை அனுபவித்தல், அதுதான் பே ஆஃப். You see how you are learning words, huh? All right. Finnish researchers collected data from more than 2,000 women and followed up after 10 years. 2000 பெண்களிடையே வந்துட்டு ஒரு ரிசர்ச் நடத்திருக்காங்க. அவங்கள வந்துட்டு 10 வருஷத்துக்கு ஃபாலோ பண்ணிருக்காங்க. Right? Women aged பெண்கள் 60 வயசுல இருந்து 70 வயசு who found life less satisfying. அவங்களோட லைஃப் வந்துட்டு tak begitu menarik. Okay, tak begitu puas, less satisfying, experience 52% more. யாரெல்லாம் லைஃப் வந்துட்டு என்ஜாய் பண்ணல, அவங்களோட லைஃப் வந்துட்டு tak memuaskan mereka, okay, tak happy, அவங்களோட பெர்சன்டேஜ் நீங்க பாத்தீங்கன்னாக்கா 50% more bone weakening. அவங்க பாருங்க, நம்ம லைஃப் எப்படி சந்தோஷமா இருக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி நம்மளுடைய உடல்ல இருக்கிற நம்மளுடைய எலும்புகளும் வந்துட்டு அதே போல அமைகிறது. எவ்வளவு நம்ம வந்துட்டு சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறோமோ அவ்வளவுக்காக நம்மளோட உடம்புல உள்ள நம்மளுடைய எலும்புகள் உறுதியாக இருக்கு. யாரெல்லாம் லைஃப் வந்துட்டு not so happy, not so satisfying சொல்றாங்களோ, lima puluh dua peratus lebih, okay, pengaruh dengan bone weakening. Bone weakening naka எலும்பு உறுதி இல்லாமல், okay, keadaan tulang menjadi semakin lemah in their later, okay, பிற்காலத்துல, okay, வயசான பிறகு, years than those who found, bandingkan dengan, then dibandingkan dengan mereka those who found life more satisfying. Bandingkan dengan mereka yang, okay, nampak hidup mereka lebih memuaskan mereka ataupun puas hati dengan hidup mereka. The results were independent of lifestyle, diseases, physical activities and other health factors. So இதை பேஸ் பண்ணி தான் அவங்க அனாலிசிஸ் செஞ்சிருக்காங்க டாட்டாவை. ஸோ இந்த டாட்டால இருந்து அவங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, பெண்கள் 2000 பெண்களை வந்துட்டு அவங்க வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணும் பொழுது, ஒரு கஜியான் செய்யும் பொழுது ஏறக்குறைய 52 விழுக்காடுக்கு மேல யாரெல்லாம் லைஃப் வந்துட்டு இல்ல நான் என்ஜாய் பண்ணல, ஐம் நாட் சாட்டிஸ்ஃபைட் இப்படி சொல்லிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு
எலும்பு சம்பந்தப்பட்ட நோய், எலும்பு உறுதி இல்லாமல் அதுக்கு வந்து ரொம்ப வாய்ப்பு இருக்கு. Compared to mereka yang mengatakan bahawa mereka puas hati dengan hidup mereka. பாருங்க எவ்வளவு சிறு சாதாரணமான ஒரு விஷயம் அதுல எவ்வளவு பெரிய ஹெல்த் மெசேஜ் அடங்கி இருக்குன்னு. ஓகே, எக்ஸ்பர்ட்ஸ் சே promoting good spirits in the elderly is just as important as promoting a healthy lifestyle. So வயசானவங்க கிட்ட நம்ம சந்தோஷத்தை உருவாக்குறது தான் வந்துட்டு very important to keep us healthy, சரிங்களா? Alright, the extract says that, alright, try to answer. What do you think the answer could be for question number 5? எது ஆன்சர் நினைக்கிறீங்க for question number 5? A teacher. A teacher. Oh, okay, A. teacher. எல்லாரும் A சொல்றீங்களா? ஓகே, இப்போ நம்ம பார்ப்போம். The extract says that aging women, வயசான பெண்கள் face menghadapi more bone weakening than men. என்னது அந்த இதுல இருந்து விஷயம் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, வயதான பெண்கள் நிறைய போன் எதிர்நோக்குறாங்க ஆண்களை விட. இந்த ஆண்களை விடன்னு எங்க இருக்கு? இந்த டெக்ஸ்ட்ல எங்க இருக்குன்னு சொல்லுங்க. இந்த டெக்ஸ்ட்ல சொல்லிருக்காங்களா, கம்பேர் பண்ணிருக்காங்களா ஆண்களை விடன்னு? இல்ல டீச்சர். நீங்க வந்துட்டு அந்த ஆன்சர் தெரிஞ்சீங்க. இங்க வந்துட்டு என்ன கம்பேர் பண்ணிருக்காங்க? லைஃப் என்ஜாய் பண்ண தெரிஞ்சுங்களோ, லைஃப் என்ஜாய் பண்ணாது தெரிஞ்சுங்களோ, லைஃப்ல ஹாப்பியா இருக்கும் சேட்டா இருக்கும் தான் கம்பேர் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்களோட பெரிய விஷயமே வந்துட்டு வெறும் வீமன் தான், வெறும் வீமன். ஆனா இங்க பாருங்க கம்பேர் பண்ணிருக்காங்க மென். அப்ப இதே ஒரு மிஸ்டேக், இது வந்துட்டு ஒரு பெரிய மிஸ்டேக். பாருங்க எவ்வளவு சொன்னாங்க உங்களை வந்து. ஓகே, இப்ப மீனிங் படிப்போம். appreciating life. Okay, what is the meaning of appreciating? பாராட்டுறது. Yes, appreciate னா என்னது? Life பாராட்டுறது. பாராட்டுறது. Okay, kita rasa hati அந்த மாதிரினா. So appreciating life will benefit, akan memberikan faedah, benefit people as they age. People apabila mereka dah semakin tua. ஓகே நினைக்கிறீங்களா? பீப்புள் வந்துட்டு அவங்க வந்துட்டு பிரிச்சு பேசல பாருங்க, பெண்களும் பேசலாம் ஆண்களும் பேசலாம். ஆனா அதுல பெண்கள் அடங்கி இருக்காங்களா இல்லையா? அடங்கி. ஓகே, சோ குட் பி. அப்ப இது வந்து சரியா இருக்கலாம். இங்க வந்து கிளியர் கட்டா பிரிச்சு போட்டாங்க, அதனால அவுட். வந்து பீப்புள் வந்துட்டு பெண்கள் ஓகே அப்படி நினைச்சுக்கலாம். Smiling less is good for both. What is the meaning of smiling less? What is the meaning of smiling less? பரவாயில்லை சிரிப்பு. Smiling korva sirikithe. Do you think korva sirikithe is good for bone? No teacher. இங்க என்ன No சொல்லி teacher. இங்க என்ன சொல்லிருக்காங்க? Smile for bone health. பாருங்க இப்படி கொடுத்திருக்காங்க. அப்ப do you think this is the correct answer? No teacher. No teacher. So what is your answer now? B. B teacher. Answer. Is that clear now? Yes. Yes teacher. Clear teacher. Very. Okay, let us go to question number 6. Okay, what is your answer? Okay, we shall discuss one by one. 100-word story writing competition. Okay, so you should understand, it is a story writing competition. Ana 100-word kulle neenga eludunum avladhaan. Okay, this is a chance for you to win RM1000 and see your work published. All right. Okay, and see your work published by Mass Magazine. Okay, what is the meaning of published? Diterbitkan. Okay, diterbitkan jigo. ஒன்னு வந்துட்டு 1000 வழி உங்களுக்கு காசோல இருக்கலாம், பணம் கேஷ் கொடுக்கலாம். இன்னொன்னு வந்துட்டு உங்களோட வேலை வந்துட்டு தர்பிட் பண்ணி போறாங்க. எந்த மேகசின்ல? மாஸ் மேகசின். ஓகே, now all you need to do is write a fantastic work of fiction in just 100 words. அப்ப இப்ப நீங்க செய்ய வேண்டிய வேலை வந்து ஒண்ணுதான், 100 wordsக்குள்ள நீங்க வந்துட்டு ஒரு கதை எழுத போறீங்க. Fantastic work of fiction. Fiction aka story. Another word for story is fiction. Okay, story na fiction. Okay, yeah, right. Stories should be original. நல்ல இன்ஃபர்மேஷனை படிக்க.
ஸ்டாரிஸ் ஷுட் பி ஒரிஜினல், எங்குமே காப்பி பண்ணக்கூடாது, உங்களுடைய ஒரிஜினல் ஐடியாவா இருக்கணும். அன்பப்ளிஷ்ட், tidak pernah diterbitkan, and exactly 100 words, கண்டிப்பா 100 வேர்ட் தான் இருக்கணும். பாருங்க, முக்கியமான விஷயம்லாம் நீங்க அண்டர்லைன் பண்ணணும். மீனிங், ஓகே, 99 words will be disqualified. 99 சொல்லு இருந்தாலும் disqualified. Okay, so exactly 100 words இருக்கணும். Alright, wow, a lot of you are answering A. Okay, let us discuss. Hyphenated words count as one. Okay, hyphenated na enna? What is the meaning of hyphenated? Hyphenated na enna? Hello, இப்ப இது பாருங்க. What is this? Jungle. Jungle. என்ன தெரியும்? Okay, jungle. Okay, இப்படி போட்டுட்டு trekking, sorry, எங்க ஏறிட்டு போகுது. Okay, see this? Jungle trekking. Okay, இந்த ஒரு தண்டை போட்டிருக்காங்க பாத்தீங்களா, சந்தாங், இதுதான் ஐஃபன். அப்ப இந்த மாதிரி ஐஃபனேட்டட் வேர்ட்ஸ் வந்துட்டு count as one. அப்ப இங்கெல்லாம் இந்த தண்டை சந்தாங் போடுறீங்களோ, இது ரெண்டு சேர்த்து ஒரு வார்த்தை நீங்க கணக்கு பண்ணணும். அதுதான் இதோட அர்த்தம். Do you understand now? Yes, teacher. Okay, very good. Understand, teacher. Okay. Yes, teacher. Email entries to masseditor@massmagazine.com or post to Mass Magazine Malaysia editorial department. So இத வந்துட்டு முடித்த பிறகு இங்க இந்த அட்ரஸ்க்கு இமெயில் பண்ணிடணும், இல்லனா போஸ்ட் பண்ணலாம் to Mass Magazine Malaysia editorial department. இதுதான் அதனுடைய அலாமட், அவ்வளவுதான். Okay, clear? Alright, இப்போ கேள்விக்கு வருவோம். The advertisement says that the story must, கண்டிப்பாக இந்த கதை, be your own and unissued, உங்களுக்கு சொந்தமா இருக்கணும். and unissued அப்படிங்கிறது your own idea எங்க இருக்கு பாருங்க, என்ன விட இல்ல your own மா, இத முதல்ல பாப்போமே. your own எங்க இருக்குது பாச்சிருக்காங்களா? your own இங்க. Should be the original. Very good, இதுதான் அதனுடைய clue. original தான் your own word. அப்ப unissued எங்க இருக்கு? Unpublished. Very good. Unpublished. Unpublished, unissued. பாருங்க எப்படி வேர்டு மாத்திருக்காங்க. இது வந்துட்டு your own original. unissued னாக்கா எந்த புத்தகத்தையும் இன்னும் பப்ளிஷ் பண்ணல, சோ பப்ளிஷ் பண்ணல, அதனாலதான் unpublished. So maybe இது விட இருக்கலாம். Okay, B, only be submitted in December. டிசம்பர் தான் சப்மிட் பண்ணணும்னு சொல்லிருக்காங்களா? இல்ல டீச்சர். ஒரு சிலர் வந்து கன்ஃபியூஸ் ஆயிருவாங்க. ஆமா டீச்சர், இங்க சொல்லிருக்காங்கன்னு. இங்க பாருங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஆல்ரைட், இங்க பாருங்க டிசம்பர் இருக்குதானே? எஸ். ஆனா இங்க என்ன சொல்லிருக்காங்கனாக்கா only, hanya boleh dihantar pada bulan Disember. இங்க என்ன கொடுத்திருக்காங்கனாக்கா டேட் லைன். ஓகே, டேட் லைன் முடிகிற டேட், கடைசி நாள் வந்துட்டு 31 டிசம்பர். கண்டிப்பா நீங்க டிசம்பர்ல அனுப்பணும்னு சொல்ல, டிசம்பர் 31ஆம் தேதிக்குள். அப்ப be out. Okay, be out. See, only be posted to the editorial board. போஸ்ட் பண்ணதான் சொல்லிருக்காங்களா? இமெயில் அனுப்பலாமா? இமெயில் பண்ணலாம். இமெயில் அனுப்பலாம். Yes. அப்ப இப்ப விட எது வந்துட்டு வரும்? விட வந்துட்டு A, teacher. Okay, very good. Give me your hand. Okay, alright, very good. Now அடுத்தது ஏழாவது கேள்வி படிச்சுட்டு விட சொல்லுங்க. teacher B, teacher B. Okay, read first. Try to analyze the message. C, teacher. Okay, some of your friends see very good. Some of you B. Let us see which one is correct. Okay. Teacher. ஓகே, இப்ப 3 வீடியோ இருக்குது. அப்பனா இது கண்டிப்பா எங்க ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம் இந்த கேள்வியில. ஓகே, let us see. Fresh and tasty cakes, various flavors and style. Okay, various என்னது? பல விதமான பல flavorனா வந்துட்டு ரஸ், pelbagai rasa dan juga style, அது ஒண்ணு. Quick delivery. What is the meaning of quick delivery? சீக்கிரமா அனுப்பிடுவாங்க. இப்ப நீங்க 5 மணிக்கு ஆர்டர் பண்ணீங்கன்னாக்கா 10 மணிக்கு வந்துரும். 6 மணிக்கு ஆர்டர் பண்ணீங்கன்னாக்கா 8 மணிக்கு. ஓகே, quick delivery. or perhaps Sunday ஆர்டர் பண்ணீங்கன்னாக்கா Monday கூட உங்களுக்கு டெலிவர் பண்ணிடுவாங்க கேக்க. ஓகே,
custom orders can be made on request at least a week before the required. Custom order என்னது? நமக்கு ஏத்த மாதிரி நம்ம மாத்திக்கலாம். ஓகே, எனக்கு கஸ்டமைஸ் பண்ணுவாங்க டீச்சர். கஸ்டமைஸ் பண்றது. எஸ், எனக்கு வந்துட்டு 2 டபுள் டெக்கர் வேணும். ஓகேவா, அதுதான் கஸ்டமைஸ் பண்றது. ஓகே, வெரி குட். Custom orders can be made on request at least a week before. அப்படி லெட்ஸ் சே அவங்க கொடுத்துருக்காங்களே, அதுக்கு ஃபாலோ பண்ணாம நம்ம வந்துட்டு கஸ்டமைஸ் பண்றோம். எனக்கு இப்படி வேணும். அப்ப அது அவங்க வந்துட்டு எப்போ வந்துட்டு முடியும் சொல்றாங்க, அட்லீஸ்ட் உங்களோட ஆர்டர் வந்துட்டு a week before, ஒரு வாரத்துக்கு முன்னே. இப்போ லெட்ஸ் சே அடுத்த வாரம் சண்டே உங்களுக்கு வேணும்னா இந்த வாரம் சண்டேக்கு முன்னே நீங்க சொல்லிடணும். ஓகே, பிஃபோர் த ரிக்வயர்ட் sebelum tarikh yang dikehendaki. ஓகே, ZT. ஸோ இவங்களை நீங்க வந்துட்டு இது பண்ண வேண்டியதான், கால் பண்ண வேண்டியதான். ஓகே, in order to do your booking or whatever. So Diana's wedding is on 25th December. பாத்துக்கோங்க, 2021, and she wants to order a cake from ZT. But Diana என்ன செய்யணும்? Has to ask someone to pick up the cake from ZT's place. யாராச்சும் ஒரு ஆளை போய் சொல்லி கேக் pick up the cake எடுத்துட்டு வரணும். அது கரெக்டா? Do you think இல்ல டீச்சர், ராங் டீச்சர். ஏன்னா அவங்க குயிக் டெலிவரி பண்றாங்க. அவங்களே குயிக் டெலிவரி சொல்லிருக்காங்க. So you don't have தியானா வந்துட்டு கல்யாணத்துக்கு கேக் ஆர்டர் பண்ணாங்க, இன்னொரு ஆளுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் அந்த கடையில கேக் ஆர்டர் பண்ணிருக்கேன் போய் எடுத்துட்டு வரியான்னு. நோடி, இங்க வந்துட்டு அவங்களே குயிக் டெலிவரி சொல்லிட்டாங்க. So okay, A is out. Okay, B needs to place her cake order by 20th December 2021. அவ வந்துட்டு அவளோட ஆர்டரை வந்துட்டு 20ஆம் தேதி டிசம்பருக்குள்ள செய்யணுமா, கொடுக்கணுமா? Do you think that is right? Okay, இல்ல டீச்சர். okay, ஏன்னா அது லெஸ் டேவா இருக்கு. 7 நாளுக்குள்ள அவங்க கொடுக்க சொல்லிருக்காங்க. okay, 7 நாளுக்குள்ள. இங்க என்ன சொல்லிருக்காங்க? Can be made on request at least a week before. A week நக்கா at least 7 days. 7 days. இவங்களோட கல்யாணம் வந்துட்டு 25th December. இங்க வந்துட்டு 20. 7 நாள் இருக்குதா? இல்ல டீச்சர். இல்ல, 5 நாள் தான் இருக்கு. அப்ப cut. You see how you are analyzing the information. Some of you are very good. A week before, ஒரு வாரம்னா எத்தனை நாள்? 7 days. 1 week. ஆனா இங்க வந்துட்டு 25ஆம் தேதி கல்யாணம், 20ஆம் தேதினாக்கா just 5 days. So your answer is out. Okay, what about C? அப்ப D, okay, can order 2-tier cake. 2-tier nakkha double decker mari with 2 different flavors. முடியுமா? முடியும் டீச்சர். இந்த இது எங்க இருந்து எடுத்தீங்க இந்த க்ளூவை? அந்த various flavor and Various flavor and style and one more thing, custom. Very good. Okay, yes, exactly. Different na various. Pearl bagai. Different na pearl bagai. So இங்க ஒரு க்ளூ இருக்குது. அடுத்த க்ளூ வந்துட்டு இந்த 2-tier வந்துட்டு இதுதான் கஸ்டம் பண்றது. Custom orders. Okay, so what is your answer now? Number 7. C teacher. C. Okay, clear? Yes. Clear now? Okay, very good. Okay, very good. Very good. Okay, we have one more. Okay, try to read and see. What is the answer? C. Wow, very fast. Very good. C teacher, the answer. Yeah. Okay. All right, let us say, let us start. Hello, Mom. I'll be home late today. I got stuck in a massive jam. Okay, நான் வீட்டுக்கு இன்னைக்கு வந்துட்டு லேட்டா வருவேன். அது ஒரு க்ளூ கொடுத்திருக்காங்க. Okay, late. I got stuck. Okay, I got stuck. Right, in a massive jam. Okay, what is the meaning of massive jam? ரொம்ப அதிகமான ஜாம் டீச்சர். Exactly. Okay, jam okay, I got stuck at the மாட்டிக்கிட்டேன். Stuck. Okay, due to downpour. Disebabkan oleh downpour. Okay, what is the meaning of downpour? Heavy rain. Exactly, very good. Heavy. ஒரு சில புதிய சொற்கள் நான் இன்னைக்கு கொடுக்கிறேன். Heavy rain தான் downpour. Okay, heavy rain. இது ஒண்ணு. Sometimes என்ன செய்வாங்க? Heavy rain போட மாட்டாங்க. Raining. இது வந்துட்டு ஒரு சிலருக்கு புரிஞ்சிருக்கலாம். Raining. Okay, raining cats and dogs. Cats
Yes, this is an idiom. பழமொழி சொல்லுவாங்கல்ல தமிழ்ல, cats and எஸ் டீச்சர். எஸ் எக்ஸாக்ட்லி. இன்னொரு நாளைக்கு இந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னாக்கா இதோட அர்த்தம் வந்து உங்களுக்கு புரியணும். ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் யாராச்சும் சொன்னாங்கன்னா அதனுடைய அர்த்தம் வந்துட்டு ஹுஜான் லபாட். ஹுஜான் லபாட். சரியான பலத்த கனத்த மழை, அதுதான் ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ். ஓகே, டவுன் போவோம், ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸோ சம மார்க்ஸ் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, சோ ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு உங்களுக்கு. All right, just drive carefully. People tend to rush in this kind of weather. Okay, people like to rush in this kind of weather. என்ன சொல்றாங்கனாக்கா, சரி கவனமா பார்த்து ஓட்டிட்டு வா, ஏன்னா பொதுவா மக்கள் வந்துட்டு இந்த டைம்ல வந்துட்டு ரொம்ப ரஷ் பண்ணிக்கிட்டு வருவாங்க. This kind of weatherனா என்னது? என்ன வெதர் அவங்க சொல்றாங்க? என்ன வெதர் அவங்க சொல்றாங்க? மழை பெய்யுது டீச்சர். மழை. Exactly, right. When mom say this kind of weather, அப்போ clue வந்துட்டு this kind of weather நீங்க சொல்லிருக்காங்க பாருங்க. Okay, this kind of weather, right? She means அவங்க என்ன சொல்ல வர்றாங்க? The people driving the car அவங்கள சொல்றாங்களா? இல்ல டீச்சர். Okay, the congested traffic. Okay, what is the meaning of congested? நெரிசல். Nerisal, very good. Traffic jam. Congestion and nerisal. Curses, okay? Traffic. அடுத்தது, do you think B is the answer? Do you think B is the answer? The falling rain. மழை, அந்த பெய்யுற மழையை வந்து அவங்க சொல்றாங்க, அந்த weather. ஆமா டீச்சர். Yes, so what is the answer? Okay, clear now? All right. Do you know how to answer the questions now? Yes, Hello? teacher. Okay, very good. All right.